மீன்மலை தமிழ்நாட்டின் கடலோர கிராமமான கடலூரில் மீனவ குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன. இந்த கதை அந்த கிராமத்தில் வாழ்ந்த முத்து என்ற இளைஞனை பற்றியது. முத்து ஒரு திறமையான மீனவன். ஆனால் அவனது கிராமத்தை ஒரு விசித்திரமான நிகழ்வு தாக்கியது. மீன்மலை. இந்த கதை முத்துவின் வாழ்க்கையையும் மீன்மலையால் ஏற்பட்ட மாற்றங்களையும் அவன் எப்படி அதை எதிர்கொண்டான் என்பதை பற்றியதும். கடலூர் கிராமம் எப்போதும் அமைதியாக கடல் அலைகளின் ஓசையுடன் இருக்கும். முத்து தனது தந்தை வேலுவுடன் மீன் பிடிக்கச் செல்வது வழக்கம். ஒரு நாள் வானம் மேகமூட்டமாக இருந்தது. ஆனால் மழை பெய்யும் அறிகுறி இல்லை. திடீரென வானிலிருந்து தண்ணி மழையாக இல்லாமல் மீன்கள் விழ ஆரம்பித்தன. சிறிய மீன்கள், பெரிய மீன்கள், பல வண்ண மீன்கள் கிராமத்தின் மீது மழையாக பொழிந்தன. மீன்மலையை பார்த்த கிராம மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்தனர். முத்து, இது என்ன அதிசயம்? கடவுளின் வரமா இல்லை சாபமா என்று குழப்பமடைந்தான். கிராமத்து மக்கள் மீன்களை சேகரித்து விற்பனை செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் முத்துவுக்கு இது சரியாக தோன்றவில்லை. மீன்மலை தொடர்ந்து பெய்தது. ஒவ்வொரு முறையும் மீன்கள் வானிலிருந்து விழுந்தது. கிராமத்தை மீன் குவியலாக மாற்றின. முத்துவின் நண்பன் சிவா ஒரு அறிவியல் ஆர்வலர். இதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று கூறினான். முத்துவும் சிவாவும் இணைந்து இந்த மீன்மலையின் மர்மத்தை அவிழ்க்க முடிவு செய்தனர். அவர்கள் அருகிலுள்ள கடல் ஆராய்ச்சி மையத்திற்கு சென்று விஞ்ஞானி ரம்யாவை சந்தித்தனர். ரம்யா, இந்த மீன்மலை ஒரு அரிய இயற்கை நிகழ்வாக இருக்கலாம் என்று கூறினார். கடலில் ஏற்படும் சூறாவளி மாறுபாடுகள் மீன்களை மேலே இழுத்து மேகங்களுடன் கலந்து மழையாக பெய்ய வைக்கலாம் என்று விளக்கினார். ஆனால் இதற்கு முழு காரணத்தையும் கண்டறிய முத்து மற்றும் சிவா கடலுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். முத்து, சிவா மற்றும் அவர்களது மற்றொரு நண்பன் குமாரன் ஒரு படகிலும் கடலுக்கு பயணம் செய்தனர். கடல் அமைதியாக இருந்தாலும் திடீரென ஒரு பெரிய சூறாவளி உருவானது. அவர்கள் படகு ஆட்டம் கண்டது. ஆனால் முத்து தனது மீனவ அனுபவத்தை பயன்படுத்தி படகை பாதுகாப்பாக வழி நடத்தினார். அவர்கள் ஒரு விசித்திரமான நீரோட்டத்தை கண்டனர். அங்கு மீன்கள் மேல் நோக்கி நீந்துவது போல் தோன்றியது. அந்த நீரோட்டத்தை ஆராய்ந்த போது அவர்கள் ஒரு பழைய கப்பல் இடிபாட்டை கண்டனர். அதில் ஒரு பழைய பெட்டியில் ஒரு மாய முத்து இருந்தது. அந்த முத்து கடலின் இயற்கை சமநிலையை மாற்றி மீன்மலையை உருவாக்கியது என்று அவர்கள் ஊகித்தனர். முத்து அந்த முத்தை எடுத்து கடலுக்கு திரும்பி அளிக்க முடிவு செய்தான். முத்து அந்த மாய முத்தை கடலின் ஆழத்தில் வைத்து ஒரு புனிதமான இடத்தில் வைத்தான். அவன் செய்தவுடன் கடல் அமைதியடைந்தது. மீன்மலை நின்று கிராமம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. கிராம மக்கள் முத்துவை ஒரு ஹீரோவாக கொண்டாடினர். ஆனால் முத்து, இது என் கடமை, கடலையும் அதன் உயிரினங்களையும் பாதுகாப்பது நமது பொறுப்பு என்று பணிவாக கூறினான். மீன்மலையால் கிடைத்த மீன்களை விட்டு கிராமத்திற்கு ஒரு புதிய மீனவ பயிற்சி மையம் கட்டப்பட்டது. முத்து அந்த மையத்தின் இளைஞர்களுக்கு கடல் பாதுகாப்பு மற்றும் மீன்பிடி கலைகளை கற்பிக்க ஆரம்பித்தான். மீன்மலை கடலூர் கிராமத்திற்கு ஒரு விசித்திரமான அனுபவமாக இருந்தாலும் அது முத்துவின் வாழ்க்கையை மாற்றியது. ஒரு சாதாரண மீனவனாக இருந்தவன் தனது தைரியத்தாலும் அறிவு தேடலாலும் கிராமத்தின் ஹீரோவாக மாறினான். கடல் நமக்கு எல்லாம் தரும், ஆனால் அதை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் என்று முத்து எப்போதும் கூறுவான். மீன்மலையின் மர்மம் ஒரு புராண கதையாக கிராமத்தில் என்றும் பேசப்பட்டது.